ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு டெக்காடெக்கனோமி தான் பார்க்க போகிறோம். அதாவது ஹியூஜ் ஃப்ரூட்டு. இது ஒரு பேரமிசர் டைப் டெவல் ஃப்ரூட்டு. இதோட யூசரி பிளாக் பீர்டு பைரட் குருவை சேர்ந்த 10 டைட்டனிக் கேப்டனான சாஞ்சுவன் உல்ஃபி அண்ட் இவரை எல்லாருமே த கொலாசல் பேட்டில் ஷிப்னு கூடுவாங்க. இந்த ஃப்ரூட்டோட மெயின் எபிலிட்டின்னு பார்க்க போஸ்ட்ல இந்த ஃப்ரூட்டை யார் சாப்பிட்றாங்களோ அவங்களோட ஹைட்டை அவங்களால டிராஸ்டிக்கலி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட முடியும். லைக் நார்மல் ஜெயிண்டை விட ரொம்பவே ஹைட்டை மாற்றிக்கிட முடியும். உல்ஃபோட கேஸில் அவன் அரௌண்ட் 180 மீட்டருக்கு மேலே போயிருப்பான். இது நான் சிம்பிளாக சொல்கிறேன். அஜுர்தனோட ஹைட்டு வந்து 22 மீட்டருக்கு மேலே இருக்கும். லோக்கியோட ஹைட்டு வந்து 67 மீட்டருக்கு மேலே இருக்கும். ரெண்டு லோக்கியை மேலே வச்சு அதுக்கு மேலே அஜுர்தனை மேலே வச்சா மட்டும் தான் ஓரளவுக்கு ஈக்குவல் பண்ண முடியும் உல்ஃபோட ஹைட்டுக்கு. ஸோ ஏன்னா உல்ஃபு ஆல்ரெடி ஒரு ஜெயிண்ட். இந்த ஃப்ரூட்டை சாப்பிட்டனால இன்னும் கொஞ்சம் ஹைட்டாக மாறி இருப்பான். உல்ஃபோட இந்த மேசிவ் பாடி மூலமாக அவனுக்கு ஒரு டைட்டில் கொடுத்துருப்பாங்க, த வேர்ல்டு லார்ஜஸ்ட் ஜெயிண்ட்டு. அதே மாதிரி ஒன் பீஸில் இப்போ வாழக்கூடிய லிவிங் பீங்ஸில் லார்ஜஸ்டான ஆள்னா அது உல்ஃபு தான். இது எல்லாத்துக்குமே காரணம் இந்த டெக்காடெக்கனோமி தான். இந்த டெக்காடெக்கனோமி இன்னும் அவைக்குன்னு ஆகவே இல்லை. அண்ட் சாஞ்சுவன் உல்ஃபி இந்த டெவில் ஃப்ரூட் மூலமாக என்னென்ன அட்டாக் பண்ணுவோன்ட்டு நமக்கு கன்ஃபார்ம் பண்ணல. ஃபேன்ஸ் எல்லாருமே ஒரு சில மூவ்ஸை அவங்க கெஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சாஞ்சுவன் உல்ஃப் அட்டாக் பண்ணதை வச்சு அவங்களே கெஸ் பண்ணி நேமை கொடுத்துருக்காங்க. லைக் கொலாசல் பாடி ஸ்லாமி, மேசிவ் ஆர்ம் ஸ்விங்கி, டைட்டில் மூமெண்ட்ஸு, ஐலண்ட் என்சர்க்கிள்மெண்ட். இந்த நேம் எல்லாம் ஃபேன்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. இது அஃபிஷியல் கிடையாது. இந்த ஃப்ரூட்டோட வீக்னஸ்னு பார்க்க போஸ்ட்ல ஆஸ் யூஸ்வல் ஸ்டாண்டர்டான டெவில் ஃப்ரூட் வீக்னஸ் தான். சி வாட்டர், சி பிரசன்ஸ் ஸ்டோனி. அதே மாதிரி இவனோட சைஸ் வந்து ரொம்பவே பெருசாக இருக்கனால ஈஸியான டார்கெட்டாக மாறிடுவான். லாங் ரேஞ்ச் அட்டாக்கு ஈஸியான டார்கெட்டாக மாறிடுவான். இதை தாண்டி இவன் சைஸ் ரொம்பவே அதிகமாக இருக்கனால இவனுக்கு நிறைய டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. லைக் சின்ன ஐலண்டுக்குள்ளே போக போஸ்ட்ல இவனால் ஒழுங்காக நடக்க முடியாது. அதே மாதிரி சின்ன ஏரியாக்குள்ளே போக போஸ்ட்லையும் ஒழுங்காக நடக்க முடியாது. எந்த அளவுக்கு அவனோட சைஸ் வந்து அவனுக்கு அட்வான்டேஜாக இருக்குதோ அதே அளவுக்கு வீக்னஸாகவும் இருக்குது. இந்த டெக்காடெக்கனோமி சாஞ்சுவன் உல்ஃபு கிட்ட இல்லாமல் வேற யாருக்கிட்ட இருந்தால் கொஞ்சம் பெஸ்ட்டாக இருக்கும்னு எனக்கு தோணுதுன்னா, ஃபர்ஸ்ட் வந்து ஒயிட் பீர்டு, ரெண்டாவது வந்து கார்ப்பு, மூணாவது வந்து ஒயிட் பீர்டு பைரட்ல இருக்கக்கூடிய ஜூனியர் ஓர்ஸு, கடைசியா ஃப்ராங்கி. எனக்கு இவங்க எல்லாருக்கிட்டையும் இருந்தால் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தோணுது. உங்களுக்கு எப்படி தோணுதுன்ட்டு கீழே கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க. இதுக்கப்புறம் நம்ம பேசக்கூடிய ஒவ்வொரு டெல் ஃபுட்லையுமே இதே மாதிரி பேச ஆரம்பிச்சிடலாம். லைக் சொரு நோமி, குரகுர நோமி, பிக் பாம் கிட்டையும் ஒயிட் பீர்டு கிட்ட இல்லாமல் வேற யாருக்கிட்ட இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவங்களோட நேமையும் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்படி பேசலாமா வேண்டாமான்ட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்க. சாஞ்சுவன் உல்ஃபோட இந்த மேசிவான பாடி மூலமா மரைன்ஸால இவனை எக்ஸிக்யூட்டும் பண்ண முடியாம, கண்டெயின் பண்ணி வைக்க முடியாம இம்பிள் டவுன்ல லெவல் 6ல போட்டு வச்சிருப்பாங்க. அண்ட் அந்த மேசிவ் சைஸால ஒரு என்டையர் நேஷனை கூட த்ரெட்டன் பண்ண முடியும். என்னதான் இவ்வளவு பெரிய சைஸ் இருந்தாலுமே கார்ப்போட ஒரே ஒரு பஞ்சு போதும், ஒரே ஒரு அட்டாக் போதும் இவரை டிஃபீட் பண்றதுக்கு, பறக்க வைக்கிறதுக்கு. அண்ட் சொல்ல மறந்துட்டேன், ஒன் பீஸ் கேனன்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஜெயிண்ட் டெவில் ஃபுட்டை சாப்பிட்டதுன்னா அது நம்ம சாஞ்சுவன் உல்ஃபு தான். டெக்கானா ஜாப்பனீஸ்ல வந்து ஹியூஜ் ஜெயிண்ட்னு அர்த்தம்.